அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நாங்க மீண்டும் பிசிக்ஸ் போயுள்ள எங்களோட கிளாஸை ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைய வகுப்பை பொறுத்த வரைக்கும் கேசஸ்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். கேசஸை பொறுத்த வரைக்கும் கேசஸை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் ஓகே தானே எல்லாருக்கும்? எல்லாருக்கும் சவுண்ட் ஓகேயா? கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். கேசஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், ஃபைனல் பேப்பர்ல கிட்டத்தட்ட 4 இல்லாட்டி 3 மார்க்ஸ் வரும். 4 இல்லாட்டி 3 மார்க்ஸ் வரும். பெரும்பாலும் 2 இல்லாட்டி 3 எம்சிக்யூ, 2 இல்லாட்டி 3 எம்சிக்யூ, ஒரு பாதி எஸ்ஏ இல்லாட்டி ஸ்ட்ரக்சர். எஸ்ஏ ஓ ஸ்ட்ரக்சர். எஸ்ஏ ஓ ஸ்ட்ரக்சர் ரெண்டுல ஏதாவது ஒன்று குட்டியா வரும். அது கிட்டத்தட்ட 1 மார்க்ஸுக்கு தான் வரும். 3 இல்லாட்டி 4 மார்க்ஸ் தான் எங்களுக்கு கேசஸ் ஃபைனல் எக்ஸாம்ல வந்து நிக்கும். அவ்வளவு பெருசா அவங்களுக்கும் கேசஸ்ல மார்க்ஸ் வந்து நிக்காது. ஃபைனல் பேப்பர் வார மார்க்ஸ் மிகவும் ஒரு குறைவான மார்க்ஸ் கம்பேர்ட் டு அதர் மற்ற சப்ஜெக்ட். ஆனாலும் சின்ன பாடம், 1 மாசத்துக்குள்ள முடிக்கிற பாடம், சின்ன பாடம். யூனிட் 3 முடிச்சு சின்ன பாடம், 1 மாசத்துக்குள்ள முடிக்கிற பாடம். ஸோ இதுல நீங்க சரியா ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த 2 இல்லாட்டி 3 மார்க்ஸ் நாங்க இலகுவா தட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதுல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த 1 மார்க்ஸை நாங்க இலகுவா தட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அது உங்களோட கையில இருக்குது. எவ்வளவு குயிக்கா நீங்க எவ்வளவு குயிக்கா அதை லேர்ன் பண்ணி அந்த மார்க்ஸை எடுக்க போறீங்கன்றது. மிக லேசான பாடம். கெமிஸ்ட்ரியிலேயே மிக மிக லேசான பாடம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரே ஒரு சமன்பாட்டை இல்லாட்டி 2 சமன்பாட்டை வச்சுதான் கேசஸ் முழுக்க ஓட்டுவோம். அதை வேற வேற பேரை வச்சு நாங்க அழைச்சு கொள்வோம். சரி, எல்லாருக்குமே டியூட் அனுப்பியிருப்பேன். எடுத்தீங்களா? டியூட் எடுத்தீங்களா? டியூட் எடுக்க இல்லாட்டி நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அதை வச்சு நாங்க ஒர்க் பண்ணி கொண்டிருப்போம். நான் இதுல கட்டாயம் டியூட் தேவைப்படும். டியூட் இருந்தா தான் செய்யலாம். ஏன்னா எழுதிக்கலாம் இருக்க இயலாது, எழுதி கொண்டுலாம் இருக்க இயலாது. டியூட்டை வச்சுதான் நாங்க படிச்சு கொண்டு போறோம். நாங்க கிடைச்சதா டியூட்? இது ஃப்ரீ கிளாஸ். இன்றைக்கும் இன்றைக்கு இது ஃப்ரீ கிளாஸ் ஆയിരിக்கும். இது பிறகு இது தொடர்ச்சியா நடக்கும். டியூட் எடுத்தீங்களா? ரைட். டியூட் எடுக்க இல்லாட்டி நாங்க பாடத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். சும்மா கதைச்சிக்கலாம். ரைட். டியூட் கிடைச்சிருக்குதுன்னு. ரைட். நான் இருந்தாலும் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். டியூட்டை வச்சுதான் பாடம் போகுது. என்ன டியூட்ல நிறைய கேள்விகள் இருக்கும். கையால எழுதி கொண்டிருக்க இயலாது. நல்ல அழகான டியூட்டா இருக்கும் அந்த டியூட். இந்த டியூட் பெரும்பாலும் எங்க இருந்து இந்த டியூட்ல இருக்கிற கேள்வி எல்லாம் வந்திருக்கும் என்றால், உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்குக்கு கீழே ஒரு பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரிசோர்ஸ் புக்குக்கு கீழே உங்களுக்கு சில புக்ஸ்ட நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இந்த புக்ல இருந்து படிப்பீங்க. அந்த புக்ல இருக்கிற கேள்விகள் தான் இந்த டியூட்ல இருக்கும். ஸோ அழகான டியூட் தான் அந்த டியூட்ல இருக்கிற கேள்வி. உங்களுக்கு மேக்சிமம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நார்மல் டியூட் அனுப்பியிருக்கிறேன், தியரி டியூட். அடுத்தது பாஸ் பேப்பர் டியூட் இருக்குது. அது உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சென்ட் பண்ணுவேன். அதுல இருந்து நிறைய கேள்விகள் நாங்க செய்ய வேண்டி இருக்கு. ஓகே, இதான் டியூட்டா? இதான் டியூட். இதுல கலரான படங்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்து கொள்ளுங்க. சரி, ஓகே. முதலாவது வருவோம். சடமண்டா என்ன? சடமண்டா என்ன?
சடம். யாராவது டிஸ்கஷன் மாதிரி தான் போகும், டிஸ்கஷன் மாதிரி தான் போகும். நீங்களும் பேசிக்கொண்டே இருக்கணும், நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். சடமண்டா இது சடம். சடமண்டா ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு that occupy space and have a mass. Okay, இங்கிலீஷ் மீடியம் என்ன, occupy space and have a mass, அதே வசனம் அப்படியே வருது. ஓகே, திணிவை கொண்டிருக்கிறதும் அதே மாதிரி இடத்தை அடையக்கூடிய எல்லாமே என்னது, சடம். ஏதாவது ஒரு பொருள் திணிவையும் வச்சிருந்து இடத்தையும் பிடிக்குமெண்டா அவரைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், சடம். ஏதாவது ஒரு பொருள் திணிவையும் வச்சிருந்து இடத்தையும் பிடிக்குமெண்டா அதை நாங்க சொல்லுவோம் சடம். ஓகேயா, சடம். இந்த உலகத்துல நாங்க இந்த உலகம் இல்லாட்டி இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற பொருட்களை ரெண்டா தான் பிரிப்போம். இந்த சடம் அடுத்தது சக்தி. இந்த சடம் அடுத்தது சக்தி. யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5% யூனிவர்ஸாம் எந்த யூனிவர்ஸ் எல்லா இந்த பூமி சூரிய குடும்பம் அதுக்கு அங்கால இருக்கிற கேலக்சி, எங்கட கேலக்சி தாண்டி அடுத்த கேலக்சி, அதே மாதிரி எல்லா கேலக்சியும் சேர்ந்ததுதான் பெரிய ஒரு யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ்ல யூனிவர்ஸ்ல யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 5% மட்டும்தான் என்ன இருக்கு, சடம் இருக்கு. மிச்ச எல்லாமே சக்தி தான், மிச்ச எல்லாமே சக்தி. இந்த சடமண்டது என்னது, திணிவை வச்சிருக்கிறது, இடத்தை அடைக்கக்கூடியதுமான எல்லாமே சடமா இருக்கும். எது ஒன்று திணிவை வச்சு அடுத்தது இடத்தையும் பிடிக்குதோ அவ்வளவும் என்னது, சடம். ஓகேயா, ரைட். சட பொருட்கள் உங்களுக்கு தெரியும் 3 நிலையில காணப்படும். சட பொருட்கள் 3 நிலையில காணப்படும். என்னென்ன நிலை? சட பொருட்கள் 3 நிலையில இருக்கும். என்னென்ன நிலை? டைப் பண்ணுங்க. ரைட், ஓகே, வெரி குட் அக்ஷயா. சரி, அஸ்ரா, ஓகே, ரைட், அக்ஷயா, ரைட். solid liquid gas என்ன, திண்மம் திரவம் வாயு. 4வது பிளாஸ்மா நிலையும் இருக்குது, பட் அதை பத்தி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. திண்மம் திரவம் வாயு என்ன, திண்மமா இருக்கலாம், திரவமா இருக்கலாம், வாயுவா இருக்கலாம். அப்ப எழுதுங்க, சடமண்டு போட்டு, சடமண்டு போட்டு எழுதுங்க. ஒப்பிலே எழுதுங்களா, சடம். திணிவை உடையது, திணிவை உடையது, திணிவை உடையது. இடத்தை இடத்தை அடைக்கக்கூடியதுமான, இடத்தை அடைக்கக்கூடியதுமான பொருட்கள் அனைத்து, பொருட்கள் அனைத்து, பொருட்கள் அனைத்தும் சடமாகும், சடமாகும். இது 3 நிலைகளில் காணப்படும். இது 3 நிலைகளில் காணப்படும். இது 3 நிலைகளில் காணப்படும். ஒன்று திண்மம், அடுத்தது திரவம், அடுத்தது வாயு. ஒன்று திண்மம், அடுத்தது திரவம், அடுத்தது என்னது, வாயு. ஓகேயா, 3 நிலையில தான் எங்களுக்கு என்னது இருக்க போகுதுண்டா, சடம் இருக்கும். ஒன்று திண்மம், அடுத்தது திரவம், அடுத்தது வாயு. இந்த திண்மம் என்றா என்ன, திரவம் என்றா என்ன, வாயு என்றா என்ன,
பார்க்க போறோம். திண்மம் என்றா என்ன, திரவம் என்றா என்ன, வாயு என்றா என்ன என்று பார்க்க போறோம். இப்ப பாருங்க, திண்மத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி எடுக்கிற 3 பாக்ஸ் அடிக்கிறேன். 3 பாக்ஸ் அடிக்கிறேன். இந்த 3 பாக்ஸ்லயும் திண்மத்தை பொறுத்த வரைக்கும் திண்மம் அதை எழுதிடுவோம். என்ன இதுல திண்மம் இருக்குதுன்னு வைப்போம். திண்மம் இதுக்குள்ள திரவம் இருக்குதுன்னு வைப்போம். இதுக்குள்ள வாயு இருக்குதுன்னு வைப்போம். துணிக்கைகளை பொறுத்து தான் இதை திண்மமா திரவமா வாயுவாண்டு பிரிப்பு. திண்மத்தை பொறுத்த வரைக்கும் துணிக்கைகள் எல்லாமே ஒட்டி ஒட்டி நெருங்கி ஒன்றுக்கு மேல ஒன்று காணப்படும். அப்படி இருக்கிறது தான் நாங்க சொல்லுவோம் திண்மம். அதாவது துணிக்கைகள் ஒன்றோட ஒன்று நெருங்கி இருக்கிறது திண்மம். திரவம் வேண்டாம், துணிக்கையில் கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கும். தொடும் தொடாமையும் இருக்கும். தொடும் தொடாமையும் இருக்கும். ஆனா துணிக்கையில் வெளிமாறாம மிஞ்ச அசையலாம். ஆனா திண்மத்துக்கு துணிக்கையில் எழுமாறாம மிஞ்ச அசைய இயலாது. திரவத்துக்கு கொஞ்சம் ஒட்டி இருக்கும். ஆனா துணிக்கையில் நினைச்ச மாதிரி அசைஞ்சு இருக்கும். வாயு நிலையை பொறுத்தவரை ஒவ்வொரு துணிக்கையும் ஒன்றோட ஒன்று போவோம். அதால எப்படி இருக்கும், தள்ளி இருக்கும். ஒவ்வொரு துணிக்கையும் ஒன்றோட ஒன்று மாறிக்கும். அதால எப்படி இருக்க மாட்டா, தள்ளி தள்ளி இருக்கும். இப்ப சடத்துல 3 நிலை தான். இந்த திண்ம நிலை, திரவ நிலை, வாயு நிலை. திண்மமண்டாயினது துணிக்கையில் ஒட்டி இருக்கிறது திண்ம நிலை. துணிக்கையில் ஒட்டி கொஞ்சம் தள்ளி இருக்கிறது திரவ நிலை. துணிக்கையில் நல்லாவே தள்ளி இருக்கிறது என்ன நிலை, வாயு நிலை. ஓகே, சரி, இதை போடுங்க. போய் இது ஸ்டார்ட் நோட்ஸ், ஸ்டார்ட்ல இருக்கிற நோட்ஸ் இதை போட்டுருங்க. சரி, ஓகே. இப்ப நான் டியூட்டர் ஷேர் பண்றேன் பாருங்க. டியூட்டர் எடுத்தியா நீ? அடிச்சது நோட். சரி, ரைட். பாருங்க, திண்மத்துக்கு உதாரணம் ஆணி, திரவத்துக்கு உதாரணம் எஸ், திரவத்துக்கு உதாரணம் தண்ணி, வாயுக்கு உதாரணம் வாயுக்கள் ஹீலியம் நிரப்பப்பட்ட பலூன். இதுல திண்மத்தை பொறுத்த வரைக்கும் வலிமையான மூலக்கூற்றுடை விசை இருக்கும். மூலக்கூறுகள் அதிர்வடையும், ஆனால் சுற்றி இயங்க முடியாது. திரவத்தை பொறுத்த வரைக்கும் மூலக்கூற்றுடை விசைகள் மிக வலிமையானது அன்று, ஓரளவு வலிமையானது. மூலக்கூறுகள் சுற்றி இயங்கும். வாயுவை பொறுத்த வரைக்கும் மூலக்கூற்றுடை விசைகள் நலிவாரிக்கும். மூலக்கூறுகள் விரைவாக சுற்றி இயங்கக்கூடியது. எல்லார்டையும் டியூட்ரியும், டியூட்ல இருந்து நோட்ஸ் எரியும். ஓகேயா? அடுத்தது இயல்பை பார்ப்போம். பாருங்க, கனவளவு திண்மத்துக்கு திட்டமானதா, திண்மத்துக்கு திட்டமானதா. இப்ப உதாரணத்துக்கு இந்த இருக்குது இந்த மார்க்கர். இந்த மார்க்கர் கனவளவு எப்படி இருக்கும், ஒரே அளவா தான் இருக்கும், அது மாறாது. அதே மாதிரி திரவத்திர கனவளவு எப்படி இருக்கும், திட்டமானதா தான் இருக்கும், மாறாது. இப்ப உதாரணத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் நீங்க ஷெட்ல இருந்து வாங்குறீங்கன்னு வைப்போம்.
பெட்ரோல் செட்ல இருந்து 1 லிட்டர் பெட்ரோல் எடுக்கிறீங்க. அதை கொண்டு போய் பைக் டேங்குள்ள ஊத்துறீங்க. பைக் டேங்குள்ள ஊத்துனா அந்த 1 லிட்டர் அரை லிட்டரா போகுமா? இல்லாட்டி அந்த 1 லிட்டர் 2 லிட்டரா போகுமா? போயலுமா? மீட்டர் பிள்ளையண்டா போகுமே. பிள்ளையான மீட்டர்ண்டா 1 லிட்டர் 2 லிட்டரா காட்டும், இல்லாட்டி 1 லிட்டர் அரை லிட்டரா காட்டும். மற்றபடிக்கு நல்ல மீட்டர்ண்டா 1 லிட்டர் எப்படி காட்டும்? 1 லிட்டரா தான் காட்டும். திரவத்திர கனவளவு ஒரு நாளுமே மாறாது, திட்டமான கனவளவு வச்சிருக்கு. ஆனா வாயு அப்படி இல்லை. வாயு அப்படி இல்லை. நீங்க ஒரு ஸ்ட்ரிங்க எடுத்து அதுக்குள்ள குறிப்பிட்ட அளவு வாயுவை வச்சீங்கடா, இல்லாட்டி பலூன் எடுக்கிறீங்க வெப்பமே இல்ல மாறாது. அது இல்ல. இது நாங்க 1 லிட்டர்னா 1 லிட்டர் தான் ஆவியாகிற கதைக்க இல்ல. ஒரு பலூன் எடுக்கிறீங்கன்னு வைப்போம். பலூனுக்குள்ள குறிப்பிட்ட அளவு கனவளவுல வாயு இருக்கிறது. இதே அந்த பலூனை நாங்க அமுதி கொண்டு போனா கனவளவு என்ன செய்யும்? குறையும். பலூனை அமுக்கி கொண்டு போனீங்கடா பலூன்ற கனவளவுக்கு என்ன நடக்கும்? குறைஞ்சு கொண்டு போகும். பலூனுக்கு வாயுக்கு திட்டமான கனவளவு இல்லை. இல்லாட்டி ஸ்ட்ரிஞ்சுக்குள்ள குறிப்பிட்ட அளவு வாயு எடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட கனவளவு இருக்கும். அமர்த்தி கொண்டு போனீங்கடா இல்லாட்டி அமுக்கி கொண்டு போனீங்கடா, அமுக்குதல்ன்றது பிரஸ் பண்ற, பிரஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா கனவளவுக்கு என்ன நடக்கும்? குறைஞ்சு. பிரஸ் பண்ணிட்டு போனா கனவளவு குறையும். சோ அப்ப பாருங்க இதுல சொல்றாங்க வடி கனவளவு ஷேர் பண்ணிடுறேன்னு. கனவளவு கொள்கலத்தின் கனவளவை அடைப்பது. வாயுகள்ற கனவளவு திட்டமா இருக்காது. கொள்கலத்துல என்ன கனவளவு இருக்கிறதோ அதான் வாயுக்களுக்கான கனவளவு. அடுத்தது வடிவம். திண்மத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமான வடிவத்தை கொண்டிருக்கும். திரவத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கலத்தின் வடிவத்தை கொள்வதுடன் கொள்கலத்தின் முழு கனவளவிற்கும் பரம்புவது இல்லை. கொள்கலத்திட வடிவத்தை கொள்வதோட கொள்கலத்திட முழு கனவளவுக்கும் பரம்பாது. நீங்க ஒரு தண்ணி போத்தலுக்குள்ள ஊத்துனீங்கன்னா உருளையா இருக்கும். இதே கொண்டு போய் வேற ஏதாவது செவ்வகமா இருக்கிற கொள்கலத்துக்குள்ள ஊத்துனீங்கன்னா செவ்வகமா இருக்கும். அப்படி வேற வடிவத்துல இருக்கிற கொள்கலத்துக்குள்ள ஊத்துனீங்கன்னா வேற வடிவமா மாறும். இருக்கிற இடத்தை பொறுத்து திரவத்திட வடிவம் மாறுமே தவிர கனவளவு மாறுமா? மாறாது. வாயுக்கள் என்ன கொள்கலத்துக்குள்ள அடைக்கிறீங்களோ அதே மாதிரி வாயுக்கள்ன்ற கனவளவு இருக்கும். அடுத்தது அமுக்கப்படும் தகவு. அமுக்கப்படும் தகவு அப்படி என்ன நினைக்கிறீங்க? அமுக்கப்படும் தகவு. அமுக்கப்படும் தகவண்டா அமுக்குறது. ஓகே, பிரஸ் பண்றது. எப்படி பிரஸ் பண்ணலாம், இல்லாட்டி எவ்வளவுக்காக பிரஸ் பண்ணலாம் என்றதை குறிப்பிடுறதுதான் எங்களுக்கு அமுக்கப்படும் தகவல். ஓகேயா? பிரஸ் பண்ற அளவுதான் என்னது? அமுக்கப்படும் தகவல். அமுக்கப்படும் தகவை பொறுத்த வரைக்கும் திண்மத்தை போட்டு அமுக்க இயலுமா? இதை போட்டு அமுக்க இயலுமா? இயலாது. சரியான கஷ்டம். திண்மத்தை போட்டு நீங்க அமுக்குறது சரியான கஷ்டம். திரவத்தை போட்டு அமுக்க இயலுமா அவங்களால? திரவத்தை அமுக்குவீங்களா? இயலாதான். திரவத்தையும் அமுக்க இயலாது. ஏன்னா மூலக்கூறுகள் நெருங்கி இருக்கிறது எப்படி போட்டு அமுக்குறது? ஏன்னா ஒன்றுக்கு மேல ஒன்று ஏறாது. மூலக்கூறுகள் திரவத்துல நெருங்கித்தான் இருக்கு. அமுக்க இயலா. வாயு அமுக்க இயலுமா? வாயு அமுக்க இயலுமா? இயலுமா? இயலாது. ஏழுமே. இப்ப சொன்ன ஸ்ட்ரிஞ்சுக்குள்ள காத்த வச்சுட்டு அப்படியே அமுக்கி கொண்டு போனா அமுக்கலாம். ஸ்ட்ரிஞ்சுக்குள்ள காத்த வச்சுட்டு அமுக்கி கொண்டு போனா அமுக்கலாம். இது இது எங்கேயாவது பலூனுக்குள்ள காத்த வச்சு கொண்டு அமுக்கி கொண்டு போறீங்கன்னா அமுக்கலாம். இதே ஸ்ட்ரிஞ்சுக்குள்ள தண்ணிய வச்சுட்டு முன்துண்ண மூடி போட்டு அமுக்கி பாருங்க, அமுக்கி எலுமாண்டு ஃபுல்லா நிரப்பிட்டு அமுக்குவீங்களா? ஸ்ட்ரிஞ்சுக்குள்ள தண்ணியை எடுத்து போட்டு இப்படி வச்சுட்டு இந்த துண்டை இப்படி முன்னுக்கு வைங்க. விளையாடி பார்த்துருந்தீங்கன்னா விளங்கிருக்கும். காத்தையெல்லாம் வச்சு இப்படி வெளியே வச்சு இப்படி அமுக்கி கொண்டு போனா போகுமா? போவாதான். ஒரு காலமும் செஞ்சு தண்ணியை வச்சு அமுக்குனா அமுக்க இயலாது.
நான் எனக்கு தெரியும் எல்லாருமே விளையாடி இருப்பீங்க. காத்த வச்சு போட்டு செஞ்சபடி அமுக்கி கொண்டு போறீங்க. எல்லாம் அமுக்கி கொண்டு போவீங்க. ஒரு கட்டம் வரைக்கும் தான் அமுக்கலாம். மற்றபடி இந்த கையில இந்த நுனி எல்லாம் நோவுமே. இந்த நுனி நோவும் இந்த துண்டு நோவும் ட்ரை பண்ணாக செஞ்சிருக்கியா? ரைட். ட்ரை பண்ணாக்கள் சொல்லுங்க. நீங்க அமுக்கி பார்த்திருப்பீங்க. காத்த எவ்வளவுக்கும் அமுக்கி கொண்டு போகலாம். ஆனா திரவத்தை அமுக்க இயலாது. இது வரைக்கும் காத்து அமுக்கலாம் என்றால் இந்த ஸ்பேஸ் எல்லாம் இல்லாம ஆகிற வரைக்கும் எல்லா மூலக்கூறையும் நெருக்கி எடுக்கும் வரைக்கும் அமுக்கலாம். அதுக்கு பிறகு அமுக்க இயலாது. ஸ்பேஸே இல்லாம ஆகிற வரைக்கும் அமுக்கலாமே தவிர ரைட். பாருங்க, அமுக்கப்படும் தகவு திண்மங்களை அமுக்கப்படுறது மிகவும் கடினம். திரவத்தை அமுக்குறது மிகவும் கடினம். வாயுவை பெருமளவுல அமுக்கப்படக்கூடியது. அடர்த்தி திண்மத்துக்கு உயர் பெருமானம், ஆஹ், திரவத்துக்கும் ஓரளவு உயர் பெருமானம், வாயுக்களுக்கு மிக குறைவான அடர்த்தியை கொண்டிருக்கு. அடுத்தது, சடத்தை வெப்பமாகிறதின் மூலம் அல்லது குளிர்ச்சியாகிறதின் மூலம் ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றமி சடத்தை வெப்பமாகிறதின் மூலம் அல்லது குளிர்ச்சியாகுவதன் மூலம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்ற. உதாரணத்துக்கு திண்மம் இருக்குது என்று உதாரணத்துக்கு திண்மம் இருக்குது என்று நிற்போம். திண்மம் ஹீட் பண்ணீங்க. திண்மத்தை ஹீட் பண்ணா சூடாகும். என்னவா மாத்தலாம் என்றால் திரவமா மாத்த. திரவத்தை சூடாகுனா என்னவா மாத்தலாம்? வாயுவா மாத்தலாம். திண்மத்தை சூடாக்குனீங்கன்னா மூலக்கூறுகள் அதிரும். அதிர்ந்து
அவங்களுக்கு இடையில இருக்கிற தொடுகை குறைஞ்சி திரவமா மாறு கொஞ்சம் தள்ளு மாட்டான். இன்னமும் சூடாகுனீங்கன்னா மூலக்கூறுகள் அதிரும். அதுக்கு இடையில இருக்கிற மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசை உடைஞ்சு போய் என்னவா மாறிடும்? வாயுவா மாறிடும். மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசை உடைஞ்சி அது என்னவா மாறிடும்னா வாயுவா மாறிடும். சோ நீங்க சூடாக்குவதன் மூலம் சூடாக்குவதன் மூலம் இல்லாட்டி வெப்பப்படுத்துறதன் மூலம் மூலக்கூறு இருக்கிற காம அந்த அமைதிய குழப்பி அதிர்வடைய வச்சு அவரை இன்னும் மாத்தலாம், திரவமா மாத்தி ஆவியா பறக்க வச்சுக்க. ஏதாவது ஒன்று ஸ்டேபிளா இருந்தா, நிலையா இருந்தா, சூடாக்குனா என்னவா மாத்தலாம், நிலை இல்லாம மாத்தலாம். வாயுன்றது நிலை இல்லை, திண்மம்ன்றது என்னது நிலை. சோ என்றைக்கு நீங்க நிலையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கு எப்படி இருக்கணும்? கூலா அமைதியா இருக்கணும். என்றைக்கு சூடாகிறீங்களோ அன்றைக்கு அமைதி போய் நீங்க ஸ்டேபிள் இல்லாம மாறிடுவீங்க. அதுதான் இங்க உங்களுக்கு கெமிஸ்ட்ரி சொல்லி தருது. நீங்க அமைதியா கூலா இருந்தா எப்பயுமே நிலைதான், திண்மம் தான். நீங்க என்றைக்கு சூடாகிறீங்களோ திரவம் ஆவியா பறந்துடுவீங்க. திரவமா ஓடி ஆவியா பறந்துடுவீங்க. மூலக்கூறு வேற, நாங்க வேற இல்லை. நாங்க எல்லாருமே யாரு? நிறைய மூலக்கூறால ஆக்கப்பட்டது. மூலக்கூறுக்கு என்ன நடக்குதோ அதான் எங்களுக்கு நடக்குது. இல்லாட்டி எங்களுக்குள்ள என்ன நடக்குதோ அதான் மூலக்கூறுகளுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கு. சோ எப்பயுமே ஸ்டேபிளா இருக்கணும்டா. ஸ்டேபிள்டா நிலை, நிலையா இருக்கணும்டா எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும், கூலா இருக்கணும், காமா இருக்கணும். காமண்டா இன்னும் விளங்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு இந்த காம் கூல் என்றா விளங்கும். இந்த காலத்துல நாங்க எல்லாம் சின்ன வயசுல இருக்கக்குள்ள வேணுமெண்டா அந்த ஸ்டேபிள் என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, காமண்டா என்னன்னு விளங்கியிருக்காது. ஏன்னா நாங்க அண்ட்ராய்ட் பார்ட்டி இல்லை, நாங்க 90s பார்ட்டி. இப்ப 90s பார்ட்டிக்கு இங்கிலீஷ் எல்லாம் அவ்வளவு விளங்கியிருக்காது. இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க இல்லாட்டி இங்கிலீஷ்ன்றது பெரும்பாலும் தெரியாத ஆக்களா இருந்து. ஆனா இப்ப இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிய இல்லையோ நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு. நீங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்ப்பீங்க, நிறைய செக் பண்ணுவீங்க, அதே மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் பார்ப்பீங்க. அதுல எல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிறதால காமண்டா இன்னைக்கு விளங்கும். என்ன ரைட். அப்ப திண்மத்தை இங்க பாடத்துக்கு வருவோம். திண்மத்தை திரவமா மாத்தணும். திண்மத்தை திரவமா மாத்துறது இல்லாட்டி திண்மம் திரவமா மாறுறது என்ன சொல்லுவோம்? கட்டி லிக்விட்டா மாறுறது. தண்ணி லிக்விட்டா மாறுறது என்ன சொல்லுவீங்க? திண்மம் திரவமா போறது அதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர்? ஓகே அக்ஷயா, ரைட். அனியா, ரைட். உருகல் என்ன? உருகி போறது, உருகி போறது அப்படித்தான்டா, உருகி போறது. இத சொல்ல போறோம். என்ன சாமா? உருகல். ஓமா, இவர் யாரு? உருகல். திரவம் வாயுவா போறது, திரவம் வாயுவா போறது என்ன? ஓகே, வெரி குட். ஓகே லக்ஷா. திரவம் ஆவியா போறது. ஓகே ஹனியா, சரி. பாத்தி, ரைட். அக்ஷயா, ஓகே. அஸ்ரா, சரி. தர்ஷிகன். ஆவியாதல் என்ன? எவபரேட் ஆகுறது, ஆவியாதல். ஆவியாதல், ஆவியாதல். ரைட். வாயுவா இருக்கிறாள் குளிர வச்சா, வாயுவா இருக்கிறாள் குளிர வச்சா என்னவா மாறு? திரவமா மாறு. நல்லா அலைஞ்சு திரையுது, அதிர்வடைஞ்சு திரியுது. அத ஆஹ் குளிர்த்துறீங்க, என்னவா மாறு? திரவமா மாறு. திரவத்தை இன்னமும் குளிர்க்குனா கூழாக்குனா திண்மமான ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு மாறப்போகுது. வாயு திரவமா மாறுறது என்ன சொல்லலாம்? வாயு திரவமா மாறுறது ஒடுங்கல். வெரி குட்.
வாயு திரவமா மாறுறது என்னது? ஒடுங்கல். 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 திரவம் திண்மமா மாறுறது சொல்லுங்க. கட்டியாதல். ஏய், திரவம் திண்மமா மாறுற கட்டியாதல் பரவாயில்லை. உறையிதல் என்ன? solidification. நான் இதான் அப்படி ஒரு வேர்ட்க்கு பாருங்க, solidification. அப்படியா? solidification. சரி. liquefaction, solidification, ரைட். உறையிதல் என்ன? உறையிதல். உறையிதல். சரி. இது நீங்க சொல்லுவீங்க திண்மம் வாயுவா போறது என்ன சாமான்? திண்மம் வாயுவா போறது. திண்மம் வாயுவா போகுது. சப்ளிமேஷன் ஒன்று. அச்சயா. ஓகே அஸ்ரா. ரைட் முஸ்லா. ஓகே ஹானியா. சரி சனிஜா. பதங்க மாதிரி என்ன? திண்மம் வாயுவா போறது என்ன சாமான்? பதங்க மாதிரி. வாயு திண்மமா மாறுறது. வாயு திண்மமா மாறுறது டிபோசிஷன். ரைட். படிதல். படிதல். கொப்பியில சும்மா போட்டுக்கொள்ளுங்க. இது இருக்குது உங்களோட டியூப்ல. ஓகே. டியூப்ல இருக்குது. விலகி கொள்ளுங்க கொப்பியில. வேகமா போட்டுக்கொள்ளுங்க. டியூட்ல இருக்குது. டியூட் இருக்கிறார்கள் எழுத தேவையில்லை. டியூட் இருக்கிறார்கள் எழுத தேவையில்லை. டியூட்ல பார்த்து கொள்ளலாம். சரியோ? ரைட். இது போட்டாக்கள் ஒரு கேள்வி ஒன்று எழுதுங்க பாப்போம். இது போட்டாக்கள் ஒரு கேள்வி ஒன்று எழுதுங்க. குட்டி கேள்வி. சடத்தின் எந்நிலையில் எந்நிலையில் துணிக்கையில் அதிக அளவு தொடுகையில் இருக்கும். சடத்தின் எந்நிலையில் துணிக்கையில் அதிக அளவு தொடுகையில் இருக்கும். ஆனால் எழுமாறாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் எழுமாறாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். எழுமாறாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். எந்நிலையில் அதிக அளவு தொடுகையில் இருக்கும். ஆனால் எழுமாறாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். இல்லை இனாஃப். எந்நிலையில் தொடுகையில் இருக்கும். ஆனால் எழுமாறாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். எந்த நிலை? ஓகே ஸ்டாலினி. ரைட். சரி முஃபா. ரைட். ஓகே தர்ஷிகன். ரைட் குட். எந்த நிலை? திரவ நிலையேன்னு. திரவ நிலையில தொடுகையில இருக்கும். இல்ல. திரவத்துல தொடுகையில இருக்கும். ஆனா எழுமாறா ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். திண்மத்துல தொடுகையில இருக்கும். எழுமாறா ஒழுங்கமைக்கப்படாது. வாயுல எழுமாறா ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். ஆனா இப்படி இருக்காது.
கொடுகையில இருக்காது. சோ திரவ நிலை. சரியா? அடுத்தது அடுத்தது இந்த ஆவர்த்தன அட்டவணை. ஓகேயா? ஆவர்த்தன அட்டவணையில வாயுக்களாக இருக்கிற மூலகங்கள் எது? ஆவர்த்தன அட்டவணையில வாயுக்களாக இருக்கிற மூலகம் எத்தனை? இல்ல, நான் எத்தனைன்னு கேக்குறேன். நம்பர். ஹவு மெனி molecules? ஓகேயா? நோபல் கேஸ். ஓகே. எவ்வளவு மூலக்கூறு ஆவர்த்தன அட்டவணையில வாயுக்களா இருக்கு? நிறைய டைம் உங்களுக்கு சொல்ல இல்ல. பேப்பர் கிளாஸ் எல்லாம் செய்யக்குள்ள நிறைய டைம் கழிச்சிருப்பேன். பேப்பர் கிளாஸ்ல இருந்தாக்கள் எல்லாம் இருப்பீங்க. இல்லை ஹனியா. ஓகே முப்பா. இல்லைனா எத்தனைடா? எத்தனை எத்தனை? ஓகே அக்ஷயா. 11. இல்ல, 11. 11 மூலம். யாரெல்லாம்டா கூட்டம் 18 மூலகங்கள் வரும். யாரு மூலகம் பாருங்க. கூட்டம் 18ல யார் இருக்கும்? ஹீலியம், நியோன், ஆகன், கிரிப்டன், செனன், ரெடன். ஓகேயா? இந்த 6 மூலம். இது விட்டு ஹைட்ரஜன் முதலாவது ஆவர்த்தனம். இரண்டாவது ஆவர்த்தனத்துல நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின். மூணாவதுல புளோரின். இவ்வளவுதான் வாயுவா. இவ்வளவுதான் முத்த வாயு. ஸோ டோட்டலா ஆவர்த்தன அட்டவணையில வாயுகளா இருக்கிற மூலகம் என்ன? பயணம். எழுதுங்க. ஆவர்த்தன அட்டவணையில் ஆவர்த்தன அட்டவணையில் வாயுக்களாக உள்ள மூலகங்கள் வாயுக்களாக உள்ள மூலகங்கள் 13. ஆவர்த்தன அட்டவணையில் வாயுக்களாக உள்ள மூலகங்கள் 13. இந்த கூட்ட அவ்வளோதையும் போடுங்க. இப்படியே எழுதுங்க. இது தெரிஞ்சிருக்கணும். ஃபைனல் எக்ஸாம்ல கேட்டெல்லாம் இருக்கிறாங்க. சரி, இப்ப பாருங்க. இப்ப பாருங்க, சேர்வைகளாக இருக்கிற மூலகம் யாருன்னு பார்ப்போம். HF இருக்கும். HCl வாயு சேர்வையா இருந்து வாயுவா இருக்கிறார்கள். 25 பாகை சியில ஒரு ATF அமுக்கத்துல உங்களோட டியூப்ல இருக்கிறது தான். HF இருக்கும், HCl இருக்கும், HBr இருக்கும், HI இருக்கும், கார்பன் மோனாக்சைடு இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், அமோனியா இருக்கும், நைட்ரிக் ஆக்சைடு NO இருக்கும், நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஸ் ஆக்சைடு இருக்கும், சல்பர் டை ஆக்சைடு இருக்கும், ஹைட்ரஜன் சல்பைட் இருக்கும், HCN இருக்கும். HCN 26 பாகை சி தான் அதுல கொதிநிலையா. HCN 26 பாகை சி தான் கொதிநிலை இருந்தாலும் ஓகே HCN-ஐயும் போட்டிருக்கு. இவ்வளவும் யாருண்டா எங்களுக்கு எங்களுக்கு வாயுக்களா இருக்கிற சேர்வைகள்.
இதுல எல்லாமே இருக்குது. ஓசோனும் இடைக்குள்ள போட்டிருப்பாங்க. பட் ஓசோன்ன்றது யாரு? ஆக்சிஜன். ஸோ அதால பிரச்சனை இல்லை. ஓசோன்ன்றது ஆக்சிஜன். சரி, ஓகே. அடுத்தது அமுக்கத்தை அளக்கும் அலகுகள். அமுக்கத்தை அளக்கும் அலகுகள். ஓகே. HF எத்தனை பாகைன்னு கேக்குறீங்க? HF வந்து 21 பாகைசி. அதுல கொதிநிலை HF கொதிநிலை 21 அப்ப 21லயே வாயுவாயிடும். HCl பொறுத்த வரைக்கும் மைனஸ். அதுல கொதிநிலை -30 சம்திங். -30லயே HCl வாயுவாயிடும். போத்தல்ல அடைச்சி வச்சிருக்கிறது HCl கரைசல். அன்னிக்கும் HClக்கும் இடையில வார ஐதரசன் பிணைப்பு காரணமா தான் போத்தல்ல உங்களுக்கு HCl கரைசலா இருக்குது. மற்றபடிக்கு HCl யாரு? வாயு. மூடிய திறந்தீங்கன்னா பறக்கும். மூடிய திறந்தீங்கன்னா பறக்கும். சோ போத்தல்ல அடைச்சி வச்சிருக்கிறது வாயு. சரி, போத்தல்ல அடைச்சி வச்சிருக்கிறது HCl கரைசல். அதாவது HClக்கும் தண்ணிக்கும் இடையில வார ஐதரசன் பிணைப்பால கரைசலா இருக்கு. தனியே HCl நீங்க திரவமா எடுக்க இயலும். தனியே HCl திரவமா எடுக்க இயலாத அறை வெப்பநிலையில என்றாவது வாயுவா போயிரும். ஓகேயா? சரி, ஹெடிங் என்ன போட்டிருக்கிறீங்க? அமுக்கத்தை அளக்கும் அலகுதானே. அமுக்கத்தை அளக்கும் அலகுகள். சரி, அது கணக்கு துண்டு. கணக்கு துண்டை நாங்க பார கிளாஸ்ல நாளைய ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். நாளையில இருந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க கணக்குகள் சம்பந்தமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா டியூட் அடிங்க. டியூட் அடிச்சாதான் கணக்கெல்லாம் செஞ்சு கொண்டு போகலாம். ஓகே, இன்றைக்கு இது போதும். அடுத்த இல்ல கணக்கு துணியில சந்திப்போம். கட் பண்றேன்.